கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான தாங்டா விளையாட்டுப் போட்டிகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் மாநில அளவிலான தாங்டா போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. வாழ்வீச்சு மற்றும் கேடய வாழ்வீச்சு என நடைபெற்ற இதில் கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் துவக்க விழா தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் நிறுவனர் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவலர் பயிற்சி மையத்தின் முதல்வர், துணை காவல் கண்காணிப்பாளர் செட்ரிக் மேனுவேல் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கற்பகம் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு இயக்குநர் சுதாகர், மருத்துவர் லியோ பெர்னால், தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன், கோவை மாவட்ட தாங்டா சங்க செயலாளர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மினி சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என எடை அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் வாளை லாவகமாக வீசினர். இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் மணிப்பூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டான இதை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள், இதனால் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் தமிழக வீரர்கள் சாதனை படைக்க இயலும் என தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் ஆசான் நம்பிக்கை தெரிவித்தார். வணக்கம், எனது பெயர் செல்வராஜ் ஆசான், நிறுவனர் மற்றும் சேர்மன், தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன். தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் 2009ஆம் வருடம் நிறுவப்பட்டது. இன்றைய தினம் 8வது தமிழ்நாடு ஸ்டேட் மினி சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் ஆடவர் மகளிருக்கான மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியுள்ளது. இந்த போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 18 மாவட்டங்களுக்கு மேலாக கலந்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள்.
இந்த போட்டியில் சப்ஜூனியர் மற்றும் சப்ஜூனியர் போட்டி தமிழ்நாட்டிலே வைத்து நடத்துவதற்காக தேசிய சங்கத்திடம் நாங்கள் கேட்டுள்ளோம். அவர்களும் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். அதேபோன்று ஜூனியர் சாம்பியன்ஷிப் மணிப்பூரில் நடைபெற உள்ளது. அந்த மணிப்பூரில் நடைபெறும் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறும் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு கேலோ இந்தியா போட்டியில் கலந்து கொள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் சீனியர் போட்டிகள் இந்த வருடத்திற்கான இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். அது டெல்லி அல்லது ஜம்மு காஷ்மீர் வைத்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அதே தருணத்தில் இந்த கேலோ இந்தியாவில் இந்த விளையாட்டு இணைக்கப்பட்டதனால் தாங்டா விளையாட்டு மத்திய அரசு சிறப்பான திட்டங்களாக மாநில மத்திய அரசாங்கத்தில் வேலைவாய்ப்புகளும் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கும் என்று சென்ற மாதம் ஜிஓ ஒன்று பிறப்பித்துள்ளது மத்திய அரசு. அதை போன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் இதை மனதில் கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இந்த விளையாட்டை அங்கீகாரம் வழங்கி மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்ததை போன்று மாநில அரசும் இதை செய்து சிஎம் டிராஃபி முதலமைச்சருக்கான கோப்பையிலும் இந்த விளையாட்டை இணைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. போதுமாங்க. மணிப்பூரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான இந்த தாங்டா என்ற விளையாட்டு ஸ்டைல் 1 ஸ்டைல் 2 என்று 2 விதமாக போட்டியில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெறும் வாளும் வைத்து நடத்தும் போட்டி இன்றும் மற்றொன்று வாளும் கேடயமும் வைத்து செய்யக்கூடிய போட்டியாக நடத்துகிறார்கள். இந்த போட்டி விளையாட்டானது இருந்துக்கிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு கிடைத்தால் தேசிய அளவில் கேலோ இந்தியாவில் அதிக பதக்கங்கள் பெற வாய்ப்புள்ளது. அதற்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு சொன்னால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த விளையாட்டை மற்ற விளையாட்டுகளுக்கு நிகராக அங்கீகாரம் கொடுத்து இதை தேசிய போட்டிகளில் குறிப்பாக சொல்லணும்னா எஸ்ஜிஎஃப்ஐயில் இந்த விளையாட்டு விளையாட்டாக கடந்த 10 வருடங்களாக பல மாநிலங்களில் இந்த போட்டி நடக்கிறது. இந்த வருடம் சென்ற வருடத்திற்கான எஸ்ஜிஎஃப்ஐ போட்டியில் 2 தங்கப்பதக்கமும் 3 வெள்ளிப்பதக்கமும் 3 வெண்கலப் பதக்கமும் பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையாக முதல் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு 2 லட்சமும், 2வது இடம் பெறுபவர்களுக்கு 1.5 லட்சமும், 3வது இடம் பெறும் வீராங்கனைகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்குகிறது. இப்பேற்பட்ட ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து வழங்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் கொடுத்தால் இது போன்ற அசோசியேஷன் சாம்பியன்ஷிப் சான்றிதழ்களும் வேலைவாய்ப்புகளுக்கும் மேற்படிப்புகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த விளையாட்டினை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகாரம் வழங்கி தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷனை பிரபலமாக்கவும் தமிழ்நாடு தாங்டா விளையாட்டினை வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு நடத்தும் கேலோ இந்தியா போட்டியாக இருக்கட்டும் அல்லது எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் போட்டியாக இருக்கட்டும் அதில் பதக்கப்பட்டியலில் நமது மாணவர்கள் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இடம்பெற மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஐயா அவர்களிடத்திலும் இதன் மூலமாக நமது முதல்வர் இடத்திலும் ஒரு வேண்டுகோளாக பணிவுடன் தெரிவித்துள்ளோம்.